நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பரான ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் ப்ரோ அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிக்கு பாடி கார்டாக இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம ரேவதியுடைய ஃபேமிலி சாமுண்டீஸ்வரி. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய பொண்ணுக்கு ரேவதிக்கு பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்கேஜ்மெண்ட் ஆனது ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒருத்தங்க வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மாயாவுக்கும் மகேஷ்க்கும், அதாவது ரேவதி மேரேஜ் பண்ணிக்க போகிற மகேஷ் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நம்ம மகேஷுடைய லவர். ஸோ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களால வர்ற வரதட்சணையை வச்சு தன்னுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மாயாவும் மகேஷும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மாயா கன்சீவாக இருந்திருக்காங்க நம்ம மகேஷால். ஸோ அந்த குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய ஃப்ரெண்டான டாக்டர், அந்த டாக்டர் தான் மண்டபத்துக்கு வராங்க. ஒரு பொண்ணையும் கூட கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ இந்த டாக்டரா அப்படின்னு சொல்லி மகேஷும் மாயாவும் ஓடி ஒளியிறாங்க அந்த மண்டபத்தில். ஸோ நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்படியாச்சும் இங்கேருந்து போக வைக்கணுமே, இல்லைன்னா நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி மாயா கேவலமாக யோசிக்கிறாங்க. அப்போது டாக்டர் கூட அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேனுக்குள்ளே அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வச்சிட்றாங்க. பார்த்தா அவங்க கையில் அந்த பிளேட் மாதிரி அந்த விசிறிக்குள்ள அதை வெட்டிடுது. அதுக்கப்புறம் அவங்க கையில் பயங்கரமாக பிளட், அதுக்கப்புறம் அடி ரொம்ப படுறது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா தப்பிச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாக்டருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. எப்படிமா இருக்க, எதுக்காக இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்த, கவனமாக இருந்திருக்கலாம்ல. சாரீ கட்டினா ஒரு ஆண்டி தான் என் கையை பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி பயங்கரமாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நீ வேணும்ன்ட்டு, அதாவது கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால உனக்கு இப்படி அடிப்பா இல்லையா, அப்போது அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ மண்டபத்தில் அந்த சாரீ கட்டின பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு தர்றாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் நீ ஒழுங்காக சாரியை மாற்றிடு, இல்லைன்னா யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாரியை உடனே மாற்றிடுறாங்க. கார்த்திகால கண்டுபிடிக்கவே முடியலைங்க.